ஓம் சாந்தி. இன்று புதிய அத்தியாயம் ஆரம்பமாக இருக்கின்றது. ஜுவாலாமுகி யோகம். ஞானமோ நாம விஸ்தாரமாக கேட்டுவிட்டோம். இப்பொழுது யோகம் என்றால் என்ன, யோகம் நாம் எப்படி செய்வது, உலகம் யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றது. பகவான் நமக்கு யோகம் எப்படி கற்றுக் கொடுக்கின்றார், அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த யோகத்தில் என்னென்ன விசேஷத்தாக்கள் இருக்கின்றது, இந்த யோகத்தின் மூலம் நாம் எப்படியெல்லாம் மாற்றங்களை கொண்டு வருவது, நாம் எப்படி யோகியாக ஆகுவது, நாம் எப்படி தபஸ்விகளாக ஆகுவது, யோகத்தில் முன்னேற்றம் அடைவது, யோகத்தை எப்படி பிரயோகம் செய்வது. பிரயோகம் செய்வது என்றாலே அர்த்தம் முன்னேறுவது என்ற அர்த்தம். இன்று பாபா வரதானத்தில் கூட சொல்லியிருக்கின்றார், பிரயோகத்தில் வருவது என்றாலே முன்னேற்றம் அடைவது என்ற அர்த்தம். யோகத்தை எப்படி பிரயோகம் செய்வது, யோகத்தில் எப்படி முன்னேற்றம் அடைவது, இந்த அனைத்து விஷயங்களையுமே தனித்தனியாக நாம சர்ச்சா செய்வோம். உலகத்தில் யோகத்தை பற்றி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உலகத்தில் யோகத்தை பற்றி என்னென்னவெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பகவான் எப்படி யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார், இன்று நாம் இதை பற்றி பார்ப்போம். இன்று புதிய அத்தியாயம் ஜுவாலாமுகி யோகத்தினுடைய ஆரம்பமாகின்றது. ஜுவாலாமுகி என்றால் எரிமலை. பாபா சொல்றாங்க, எப்படி அக்னி இருக்குதோ அந்த மாதிரி ஜுவாலாமுகி என்பது வெளிப்பட வேண்டும். 3 விதமான ஜுவாலாமுகி என்பது இருக்கின்றது. ஒன்று சக்ரிய, அதாவது ஆக்டிவ் ஜுவாலாமுகி. மற்றொன்று நிஷ்கிரிய, இன்ஆக்டிவ் ஜுவாலாமுகி. மூன்றாவது சுஸ்த ஜுவாலாமுகி, அதாவது டார்மண்ட், மறைமுகமாக இருக்கக்கூடிய ஜுவாலாமுகி. முதல் ஜுவாலாமுகி என்பது ஆக்டிவ் ஜுவாலாமுகி, ஆக்டிவ் வல்கனோ. இதிலிருந்து ஜுவாலை என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இரண்டாவது இன்ஆக்டிவ் ஜுவாலாமுகி, இதில் எரிமலையினுடைய குழம்பு வெளிப்படுவதில்லை. மூன்றாவது ஜுவாலாமுகி, அதாவது குப்தமான ஜுவாலாமுகி, இது இந்தோனேஷியாவில் இருக்கின்றது. நாம் இப்பொழுது எப்படிப்பட்ட ஜுவாலாமுகியாக ஆக வேண்டும்? முதலாவது ஜுவாலாமுகி, அதாவது ஆக்டிவ் ஜுவாலாமுகி. ஜுவாலாமுகியில் எரிமலை எப்படி தீப்பிழம்பை கக்குகின்றதோ அதே போல நம்முடைய ஜுவாலாமுகி யோகம் என்பது இருக்க வேண்டும். 1969 2017 வரைக்கும் பாப்தாதாவால் சொல்லப்பட்ட ஜுவாலாமுகி யோகத்தை பற்றின விஷயங்கள் ஸ்பார்க் புக்கிலிருந்து எடுக்கப்பட்டது. அதை இன்றிலிருந்து நாம சுப ஆரம்பம் செய்வோம். இதைத்தான் ஸ்ரீ கணேசர் என்று சொல்லப்படுகின்றது. ஆரம்பம் செய்வோம். முரளியினுடைய டேட் 2 பிப்ரவரி 1969. இதில் பாபா சொல்கின்றார், ஸ்நேகத்தில் பார்க்கும் பொழுது டிராமா நினைவுக்கு வருகின்றது. டிராமா நினைவுக்கு வரும்போது சைலன்ஸாக ஆகிவிடுகின்றோம். ஸ்நேகத்தில் வந்தால் என்ன நிலைமை ஏற்படும்? நதியாக ஆகிவிடுவோம். ஆனால் டிராமா, எப்பொழுது நாம் என்ன கர்மம் செய்கின்றோமோ அதை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். சைலன்ஸ், நாம் அழுதோனா உலகமும் அழுகும். இப்பொழுதோ ஜுவாலா ரூபமாக ஆக வேண்டும், இங்கே ஆக வேண்டும். இப்பொழுது என்ன ஆக வேண்டும்? ஜுவாலா ரூபமாக ஆக வேண்டும். உங்களுடைய ஜுவாலா ரூபத்தினுடைய நினைவு சின்னம் எது தெரியுமா? ஜுவாலா தேவி கூட இருக்கிறாங்க, தெரியுமா? அது யார்? எங்க இருக்கிறார்கள் அந்த ஜுவாலா தேவி? ஹிமாச்சல் பிரதேசில் ஜுவாலா தேவிக்கான கோயில் கூட இருக்கின்றது. நகர்கோட் அப்படின்ற ஒரு இடத்துல ஜுவாலாமுகி தேவிக்கான கோயில் இருக்கின்றது. நான் கூட பார்த்ததில்லை, ஆனா தெரிய மட்டும்தான் செய்யும். 9 ஜுவாலைகள் இருக்கும், அதற்கு மேல் கோயில் கூட இருக்கும். இதை கேட்டதில்லை, ஆனால் இது விசித்திரமான கதை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மலையில் ஜுவாலா தேவியினுடைய கோயில் இருக்கும், கீழே 9 ஜுவாலைகள், வெவ்வேறு விதமான பெயர்களில் ஜுவாலா தேவி இருக்கும். இது 1769 முரளி. ஏன் பாபா சொல்கின்றார் ஜுவாலா ரூப தேவியாக ஆக வேண்டும் என்று? நதியாக ஆக வேண்டும். ஸ்நேகத்தில் வந்துவிட்டீர்கள் என்றால் நதியாக ஆகிவிடுகின்றீர்கள். ஆனால் அப்படி இல்லை. டிராமா, எந்த கர்மம் நாம் செய்கின்றோமோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்கின்றார்கள். சைலன்ஸ், இப்பொழுதோ ஜுவாலா ரூபமாக ஆக வேண்டும். பாரதத்தில் எவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கின்றது, அது கூட ஆரம்பமாகின்றது. அந்த ஆரம்பம் என்பது
எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? இப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த சாஸ்திரங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கின்றதோ அதற்கான ஆதாரம் எது அப்படி என்றால் இங்கு இப்பொழுதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது பக்தி என்றால் என்ன, இப்பொழுது யோகம் என்றால் என்ன, இப்பொழுது பிரம்மம் என்றால் என்ன, அதை பற்றி தெரிந்து கொள்வோம். சாஸ்திரங்களினுடைய ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லை. நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் பக்தி என்றால் என்ன. இப்பொழுது ஜுவாலாமுகி ஆக வேண்டும். உங்களுடைய நினைவு சின்னம் ஜுவாலா தேவி. நீங்கள் அனைத்து சக்தியின் ஜுவாலா ரூப தேவியாக ஆக வேண்டும். அப்படி ஜுவாலா வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஜுவாலா வெளிப்பட வேண்டும், அதனுடைய பரிணாமத்தை சொல்லுங்கள். இதன் மூலம் என்ன பரிவர்த்தனை ஆக வேண்டும்? சம்ஸ்காரம், பாவம், விகர்மம், பலவீனம், குறைகள், துரு, எதிரில் வரக்கூடியவர்களின் பலவீனம் கூட எரிந்து சாம்பலாக வேண்டும். அப்படி யோகத்தின் ஸ்திதி, யோகத்தின் அபியாசம், நாம் முழு ஞானத்தையும் கேட்கிறோம், சொல்கின்றோம். இதெல்லாம் எதற்காக? யோகி ஆகுவதற்காக. இதற்கு ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் பேலன்ஸாக இருக்க வேண்டும். ஞானம் என்பது விஸ்தாரமானது, அதில் அலைவதற்கு கூட மார்ஜின் இருக்கின்றது. இப்பொழுது நாம் உலகாய ஞானத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அலைப்பாய்வதற்கு மார்ஜின் நிறையவே இருக்கின்றது. ஞானமோ எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது. ஆனால் இந்த ஞானம் யோகம் வரை சென்றடையதான் உதவுகின்றது. மற்றபடி ஞானத்தினால் விகர்மங்கள் விநாசம் ஆகுவதில்லை. யோகத்தினால் மட்டுமே, யோகத்தின் ஸ்திதியினால் மட்டுமே ஆகிறது. அப்படி ஜுவாலை என்பது வெளிப்பட வேண்டும். பலவீனங்களின் விதை எரிந்து சாம்பலாக வேண்டும். கலியுக உலகம் எரிந்து சாம்பலாக வேண்டும். பகவான் வாக்கியம், நீங்கள் உலக நன்மை செய்யக்கூடியவர்கள், அதாவது விஸ்வ கல்யாணக்காரி. அப்படி ஜுவாலையை வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஜுவாலை மூலம் கலியுக உலகம் எரிந்து சாம்பலாக வேண்டும். இது 1969 எடுக்கப்பட்ட சொல்லப்பட்ட முரளி. இப்பொழுது ஜுவாலா ரூபம் ஆக வேண்டும். உங்களுடைய ஜுவாலா ரூப நினைவார்த்தம் தெரியும் அல்லவா? ஜுவாலா தேவி யார் என்று. யோகத்தை பகவான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதை ராஜயோகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த உலகில் ராஜயோகம் என்ற பெயரில் யோகம் உள்ளது. அது பதஞ்சலியினுடையது. இதை பற்றி ஜெகதீஷ் பாய் கூட தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இந்த யோகத்திற்கு பாபா மற்றும் ஒரு பெயர் கொடுத்திருக்கின்றார். எப்பொழுது ராஜயோகம் என்று சொல்கிறோம், அப்பொழுது பதஞ்சலியின் யம், நியம், ஆசனம், பிராணாயாமம், தியான், தாரணா, சமாதி இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. இதைத்தான் அஷ்டயோகம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த யோகத்திற்கு என்ன சொல்லப்படுகின்றது? சம்பூர்ண யோகம் என்று சொல்லப்படுகின்றது. ராஜயோகமும் கூட சம்பூர்ண யோகமும் கூட. என்னென்ன பெயர் இதற்கு இருக்கின்றது? என்னென்ன பெயர் இந்த யோகத்திற்கு? ராஜயோகம், புத்தி யோகம், பிரேம யோகம், சந்நியாச யோகம், ஞான யோகம், சமத்துவ யோகம், ஹடயோகம். தியானம் சரீரத்தின் கூட அல்ல, மனதின் கூட. ஆக விதவிதமான பெயர்கள் யோகத்திற்கு இருக்கிறது. உண்மையில் யோகத்தின் முக்கியமான விஷயம் சித்தத்தின் விருத்தியை ஒருமுகப்படுத்தவே. விருத்தி அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. மனது விதவிதமான விஷயங்களில் செல்கின்றது. சாஸ்திரங்களில் 5 விதமான மனநிலைகளை பற்றி கூறுகின்றது. ஒன்று சித்து, இரண்டாவது தந்திரா, மூன்றாவது துஷ்சித்து, நான்காவது ஏகாக்கிரக்கு, ஐந்தாவது நிருக்கு, முதலாவது சித்து. அதாவது மனம் ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பது, ஒரு செகண்டில் கூட இருப்பதில்லை. இரண்டாவது சோம்பேறித்தனம் நிறைந்த நிலையைத்தான் தந்திரா என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவது விக்ஷித் என்றால் மனிதர்களிடம் அல்லது ஏதாவது ஒரு பொருளின் மீது பைத்தியம் போல் அலைவது. இதைத்தான் விக்ஷித் என்று சொல்லப்படுகின்றது. நான்காவது ஏகாக்கிரக்கு, மனம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நிலையாக இருப்பது. ஐந்தாவது சம்பூர்ண ஏகாக்கிரதா அல்லது சமாதி நிலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஏகாக்கிரதாவில் அனைத்தும் வந்துவிடும். பகவான் நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ராஜயோகத்தின் படிகளை பற்றி சொல்கின்றார். அதில் முதலாவது படி தேகம் மற்றும் மனதை ஸ்திரப்படுத்துவது. இரண்டாவது படி ஏகாக்கிரதா, இதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மூன்றாவது படி மனனம், எந்த விஷயத்தில் ஒருமுகப்படுத்தினோமோ அதில் மனனம் செய்ய வேண்டும். நான்காவது படி அனுபூதி, அதாவது ரியலைசேஷன். ஐந்தாவது படி யோக அபியாசம். யோக அபியாசத்தில் தன்னுடைய நிஜ சொரூபத்தை அனுபவம் செய்ய முடியும்.
இப்பொழுது நாம் இந்த விஷயத்தை சர்ச்சா செய்வோம். பகவான் நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். இதில் என்ன விசேஷத்தாயிருக்கிறது? ராஜயோகத்தின் ஸ்டெப்ஸ், ராஜயோகத்தின் விசேஷத்தா. இந்த யோகம் என்பது புதுமையானது கிடையாது, பழமையான யோகம். யோகத்தின் விசேஷத்தாவை எவ்வளவு தெரிந்திருக்கின்றோம்? எந்த அளவு நாம் யோகியாக முடியும்? உலகில் ஆயிரக்கணக்கான யோக முறைகள் உள்ளன. அதில் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், டைனமிக் மெடிடேஷன், கிரியா யோகா, மந்த்ரா யோகா, குண்டலினி யோகா எத்தனை இருக்கிறது? அவ்வளவும் லிஸ்டில் கிடையாது. அந்த அளவிற்கு லிஸ்டில் கிடையாது. பகவான் சொல்கின்றார், இது சகஜ ராஜயோகம், தியானம் என்று. இதனுடைய விசேஷத்தா என்ன? இது அனைத்தும் யோகத்திற்கு ராஜா என்று சொல்லப்படுகின்றது. கீதையில் 9வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கின்றார், ஹே அர்ஜுன், நான் அனைத்திலும் சிரேஷ்டமான ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றேன். இது பவித்திரத்திலும் பவித்திரமாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட யோகம் இது. ராஜ வித்யா, ராஜ ரகசியம். இதை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. அவ்வளவு ரகசியம் நிறைந்த குப்தமானது. அனைத்திலும் முதலாவதாக இது ராஜா, இரண்டாவது குப்தமானது. பாபா சொல்கின்றார், யோகம் என்கின்ற வார்த்தை இது நினைவு. யோகம் என்ற வார்த்தை கிடையாது, இது நினைவு. பாபா சொல்கின்றார், யோகம் என்ற வார்த்தை சொல்லக்கூடாது, இது நினைவு. இந்த யோகம் சம்பந்தத்தினால் ஏற்படுகின்றது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடனான சம்பந்தத்தினால் ஏற்படுகின்றது. இது ஹடயோகம் கிடையாது. இந்த யோகத்தின் விசேஷத்தன்மை கண்கள் திறந்து கொண்டு செய்வது. கண்களில்தான் திருஷ்டி கலந்திருக்கின்றது. இது நடந்தாலும் சுற்றினாலும் அமர்ந்தாலும் செய்யக்கூடிய யோகம். அப்பொழுது கண்கள் திறந்துதான் இருக்க வேண்டும். அதனால்தான் கண்கள் மூடப்படுவதில்லை. இதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பாபா கூறுகின்றார். ஒன்று அமிர்த வேளையில், இரண்டாவது போஜன் சாப்பிடும் பொழுது, மூன்றாவது டிராபிக் கண்ட்ரோலில், நான்காவது மாலை நேரத்தில், ஐந்தாவது இரவு தூங்க செல்வதற்கு முன்பும் செய்யலாம். இந்த 5ம் முக்கியமானது. யோக முறைகளில் இந்த 5ம் முக்கியமானது. இதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இதுதான் இந்த விசேஷத்தன்மை. இதற்கு பொசிஷன், முத்ரா அவசியம் இல்லை. ஆனால் இந்த ராஜயோகத்திற்கு பொசிஷன் முக்கியமானது, ஆசனம் முக்கியமானது. அதற்கு பிறகு பிராணாயாமம். இது அனைத்தும் இணைந்துள்ளது. சுவாசம் எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறது? யோகியின் சுவாசம் கம்மியாக இருக்கும். சுவாசம் கம்மியாக இருக்கும் பொழுது யோகத்தில் எளிதாக ஈடுபட முடியும். கோபப்படுபவர்களுக்கு வேகமாக சுவாசம் வருகிறது. விகாரத்திற்கு வசப்பட்டு இருப்பவர்களுக்கும் சுவாசம் அதிகமாக வரும். எவ்வளவு வாழ்க்கையில் ரெஸ்பிரேட்டரி ரேட் என்பது கம்மியாக இருக்குமோ அந்த அளவிற்கு ஆயுள் கூட அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு ரெஸ்பிரேட்டரி ரேட், இந்தியர்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட் என்பது 14லிருந்து 20 வரைக்கும் ஒரு நிமிடத்திற்கு செல்கிறது. அதே போல் ரெஸ்பிரேட்டரி ரேட் ஃபார் இன்டர்நேஷனல் பீப்புள், அவர்களுக்கு 12லிருந்து 14 வரை ஒரு நிமிடத்திற்கு செல்கின்றது. ஆமைக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட் என்பது 2லிருந்து 4ஆக இருக்கின்றது. அதனால்தான் ஆமைக்கு ஆயுள் என்பது அதிகமாக இருக்கின்றது. அதே போல் தேவதைகளுக்கு ரெஸ்பிரேட்டரி ரேட் 5லிருந்து 8 வரைக்கும் ஒரு நிமிடத்திற்கு இருக்கின்றது. உலகில் யோக திவசத்திற்கு அனைவரும் வந்து அமர்கின்றனர். ஆனால் அதற்கு ஆசனம் மற்றும் பிராணாயாமம் தேவைப்படுகின்றது. இந்த ஆசனத்திற்கான அவசியம் இல்லை. இந்த ராஜயோகத்திற்கு ஆசனத்திற்கான அவசியம் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒவ்வொரு கர்மத்திலும் யோகம் செய்யலாம். விஷுவலைசேஷன் எந்த ஒரு ட்ரெஸ்ஸிலும் செய்யலாம். சந்நியாசம் செய்ய தேவையில்லை. எந்த இடத்தில் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். 24 மணி நேரமும் கூட செய்யலாம். இதில் எந்த அளவிற்கு ஞானத்தின் ஆழத்தில் செல்வீர்களோ அந்த அளவிற்கு யோகியாக ஆகுகின்றீர்கள். ஏனென்றால் இது புரிந்து கொள்வதற்கான யோகம். எந்த அளவிற்கு பரமாத்மா மீது அன்பு நிறைந்திருக்கிறது அந்த அளவிற்கு யோகம் சகஜமானதாகும். இந்த யோகத்தின் லட்சியமே அனுபவம். இந்த யோகத்தில் அனுபவம் என்பது தேகத்திலிருந்து தனிப்பட்டு செல்ல வேண்டும். புத்தி சகிதமாக தேகம் மற்றும் உலகை மறக்க வேண்டும். இதில் வைராகியம், எல்லைக்குட்பட்ட வைராகியம் வேண்டும். இந்த யோகத்தில் ஒருவருடன் அனைத்து சம்பந்தங்களையும் ஈடுபடுத்த வேண்டும். இந்த யோகத்தில் ஆத்மாவிற்குள் யோகியத்தன்மை சக்தி நிறைகிறது. ஆத்மாவில் பலம் வருகின்றது. சம்ஸ்காரம், கர்மம், வார்த்தை, நடத்தை அனைத்திலும் மாற்றம் ஏற்படுகின்றது.
சம்பந்தம், குடிப்பது, சாப்பிடுவது எல்லாமே மாற்றம் ஏற்படுகின்றது. கீதையில் கூட சொல்லப்படுகின்றது, மிகவும் குறைந்த தூக்கமுடையவர் அல்லது அதிகமாக தூக்கமுடையவர்கள் ஒருபோதும் யோகியாக ஆக முடியாது. இந்த யோகத்துடைய தொடர்பு இருக்கின்றது. இந்த தூக்கம் உணவும் கூட தொடர்பு இருக்கின்றது யோகத்திற்கு. மூலாதாரம் என்கின்ற சக்கரம் சாப்பிடுவதை பற்றி சிந்தனையை மட்டுமே தூண்டக்கூடியது. இந்த யோகத்தில் அனைத்திலும் முக்கியமானது பவித்ரதா. யார் விகாரத்தில் செல்கின்றார்கள் அவர்கள் யோகத்தில் அமர முடியாது. காமம் மகா சத்ரு என்று பாபா சொல்கின்றார். ஏன் கோபத்திற்கு சொல்வதில்லை? மருந்து வேண்டுமென்றால் டாக்டரிடம் செல்ல வேண்டும். யாருடைய புத்தி காமத்தின் மீது, தேகத்தின் மீது இருக்கிறது அவர்கள் யோகியாக முடியாது. ஒரு சாக்கார முரளியில் பாபா சொல்லியிருக்கின்றார். பாபாவிடம் சொல்கின்றார்கள், இப்பொழுது விகாரத்தில் சென்று கருப்பாகி விட்டேன் என்று. அதற்கு பாபா என்ன சொல்லியிருந்தார்? இப்பொழுது போய்விட்டு 1 வருடம் கழித்து வாருங்கள் என்று பாபா கூறிவிட்டார். பவித்ரதா இந்த யோகத்திற்கு ஆதாரம். இந்த யோகத்திற்கு சச்சாயி, சஃபாயி என்பது தேவைப்படுகின்றது. இந்த யோகத்தின் மூலமாக பூர்வ ஜென்மமும் கூட தெளிவாக தென்படுகின்றது. எந்த அளவிற்கு சாட் வைக்கின்றோம் அந்த அளவிற்கு மனோநிலை தெளிவாக ஆகின்றது. அனைத்து ஜென்மங்களும் தெரிந்துவிடும். எந்த அளவிற்கு 5 சொரூபங்களின் அபியாசம் செய்கின்றீர்களோ, இரவு பகல் செய்யுங்கள், தங்களை தாங்களே பார்க்க முடியும். தினமும் நாம் யோகத்தை பற்றி சர்ச்சா செய்யலாம். ஓகே, இன்று நாம் அதை கொஞ்சம் பார்த்தோம். சித்தம் என்றால் என்ன? இந்த யோகத்தின் விசேஷத்தா என்ன? இந்த யோகத்திற்கு பெயர் என்ன? யோகத்திற்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கின்றது? இன்றைய ஹோம்ஒர்க், ஹூ ஆம் ஐ? நான் யார்? நான் ஜுவாலா தேவி. என்னிடமிருந்து ஜுவாலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. யாரெல்லாம் என் முன் வருகின்றார்கள் அவர்களுடைய விகர்மங்கள் விநாசமாக வேண்டும். பவித்ரதாவின் கிரணங்களை கொடுக்க வேண்டும். நான் மகான், தபஸ்வி, யோகி ஆக வேண்டும் என்ற சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவானிடம் பேசுவதற்கான விதி சம்பந்தத்தில் மூழ்க வேண்டும். ஓம் சாந்தி.